இது ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை பற்றி எல்லாரும் பப்ளிக்காக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் பிரபலமானவர்கள் எந்த ஊருக்கு போகிறாங்க, அவங்க கல்யாணத்தையே 10 கோடிக்கு விற்கிறாங்க, 20 கோடிக்கு விற்கிறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் அப்படின்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் அதை வாங்குறாங்க? அதை பல பேர் பார்க்குறாங்க. யார் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, யார் யாரை காதலித்து கைவிட்டாங்க. இது சினிமா பிரபலங்களுக்கே உண்டான அவர்கள் இழக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சுதந்திரம். அது பப்ளிக் ஆகிடுது, வேறு ஒன்றுமே பண்ண முடியலை. ஏனென்றால் இது இப்போன்னு இல்லை, தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய விஷயம். நம்மை விட 60 மடங்கு 70 மடங்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஒருத்தர் எல்லாமே நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினால் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த டைவர்ஸ் கேஸ் வந்திருக்கு. அதை பற்றி என்னை கேட்டபோது அதை நான் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று நான் சொல்லிவிட்டேன். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. அவங்க டைவர்ஸை பற்றி அவங்க 2 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர அதை பற்றி 3வது ஒரு நபர் டிஸ்கஸ் பண்ணுறது நியாயமான விஷயம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போது சங்கீதாவுடைய அப்பா அம்மாவும் விஜயுடைய அப்பா அம்மாவும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, வேணாம்ப்பா, என்னது வயசு வந்த பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான், இந்த மாதிரி சமயத்தில் டைவர்ஸ் பண்ணால் பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இது விஜய்க்குன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே டைவர்ஸ் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி நாங்கள் இப்படி தான் மியூச்சுவலாக போகிறோம், நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக போகிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா 2 ஃபேமிலி வேறு என்ன பண்ண போகிறாங்க? யாரும் ஒன்றும் குழந்தை கிடையாது. கணவனுக்கு 50 வயசாகுது, மனைவிக்கு 40 வயசாகுது. அப்படிங்கும்போது யார் என்ன சொல்ல முடியும்? இதில் ஒன்றுமே சொல்ல முடியாது.